அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வுல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷனை டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வுல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் ஆல்டிகைடுகளையும் கீட்டோன்களையும் ஹைட்ரசீனையும் சோடியம் ஈத்தாக்சைடையும் பயன்படுத்தி ஹீட் பண்ணும்போது அது ஹைட்ரோ கார்பன்களை கொடுக்கும். இந்த ரியாக்ஷனை தான் நாம் வுல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன்னு சொல்கிறோம். இதில் ஹைட்ரசீன் அதாவது NH2.NH2 ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது. C2H5ONA அதாவது சோடியம் ஈத்தாக்சைடு கேட்டலிஸ்டாக இந்த ரியாக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்காக நாம் ஒரு கீட்டோனை எடுத்திருக்கோம். இதோட நேம் வந்து அசிட்டோன். ஃபார்முலா CH3C+O CH3. அசிட்டோனோட ஃபார்முலாவை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபார்முலா திரும்ப சொல்கிறேன், CH3C+O CH3. இது கூட அதாவது அசிட்டோன் கூட ஹைட்ரசீனையும் சோடியம் ஈத்தாக்சைடையும் ஆட் பண்ணி ஹீட் பண்ண போகிறோம். ஹைட்ரசீனோட வேலை ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்னா ஹைட்ரஜனை சப்ளை பண்ணும். இங்கே 4 ஹைட்ரஜன் சப்ளை ஆகியிருக்கு. ஓகே, நடக்கக்கூடிய ரியாக்ஷனை பார்ப்போம். ஹைட்ரசீனில் இருந்து 2 ஹைட்ரஜனும் அசிட்டோனில் இருந்து ஒரு ஓயும் சேர்ந்து H2ஆக வெளியே வருது. அதே போல் இந்த நைட்ரஜன் அதாவது N2 நைட்ரஜன் மாலிகுலாக வெளியே வருது. இதில் இருக்கக்கூடிய இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த கார்பன் கூட பாண்டடாக மாறுது. அப்போ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் CH3-CH2-CH3 அதாவது ப்ரோப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.